கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 430 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்காக தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரியை பொறுத்தளவு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு கெஸ்ஸிங் என்னென்னா ஒரு ஏபி, ஏசி, பிசி 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டெய்லி நம்ம ரொட்டீனாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வின்வின் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நீங்கள் கேஎல்ஓ டிஏரோ கொஞ்சம் நிறையா போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டுக்கலாம். ஏன்னா இவங்க நல்ல ஒரு சூப்பராக தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ஓகேங்களா. அதாவது பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. நல்ல நம்பிக்கையான ஆள். ஓகேங்களா. சேனல் சார்பாக நம்ம சொல்கிறோம். அதனால் எந்த ஒரு இதுவும் நடக்காது. சேனல் பொறுப்பது. ஓகேங்களா. மறக்காமல் இவங்கள தொடர்பு கொண்டுருக்குங்க. கேஎல்டிஆர் எல்லாமே சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி என்கிட்ட பரிசு தொகையை கொடுக்காமல் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு. இது சேனல் பொறுப்பு. இவங்களை பற்றி ஒரு நிறைகள் குறைகளையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 9. இதில் நம்மளுடைய ஆல் போர்டு 2 பாஸுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் வீடியோவில் கொடுத்துருக்க 9 பாஸு. ஓகேங்களா. இதில் ஒரு சூப்பரான ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பிசி நம்மளுக்கு பாஸு. அதாவது வீடியோவில் கொடுத்த கெஸ்ஸிங்லேயே 49 இருக்குது. ஓகேங்களா. அதனால் வீடியோவில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் பிசி பாஸு, பிசி வின்னு, அதாவது 49. ஓகேங்களா. டெய்லி நம்ம ஒரு ஏபி, ஏசி, பிசிலையும் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சேனலுக்குரிய ஒரு நிறைகள் குறைகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 2 மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த ஒரு 9 பாஸ். இதில் 2 நம்பர் பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நம்ம இப்படி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு. ஏ போர்டு சொல்ல மறுபடியும் 2 தான், 2 நாட்கள் 2 தான் வருது. இதில் சேமாக 2 தான் வரும். இதில் நம்மளுக்கான ஒரு வெயிட்டிங் 1 7 தான். ஓகேங்களா. இப்போ வாங்க ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 1 9. இதான் நண்பர்களே 3 1 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா. 3 1 9. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 4. ஓகேங்களா. பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 0 7 2. ஏன்னா 2 நாட்கள் இதில் 2 உள்ளே வந்திருக்கு. அதனால அடுத்து இப்படி ஏறும், அதுக்கப்புறம் தான் இப்படி ஏறும். அவ்வளோதான் நண்பர். இப்படி தான். அதாவது இதோட டைரக்ஷன் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்கள். ஓகேங்களா. இப்படி அப்படியே சைடு இறங்கும். இப்படி தான் இறங்கும். இப்படி இந்த தான் பேட்டர்னே தான். நம்மளுக்கு பி போர்டு 2 பொறுத்தளவு பேட்டர்ன் மட்டும் இப்படி தான் வரும். இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டில் 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 7 2. ஓகேங்களா. இதுதான் பி போர்டை பொறுத்தளவு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 9. சி போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்
ரொம்பவே ஹைலைட்டாக இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நம்பர். 7க்கு அதிக சான்சஸ் இருக்குது. எதனாலும் நான் 9 வந்திருக்கு. 9க்கு பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டா 7 தான். ஓகேங்களா? அதனால் என்னோட கெஸிங் நான் சொல்லிட்டு உங்களோட கெஸிங் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? 7 அதை விட்டாச்சுன்னா 7 8 சாரி 7 8 6 டுடே நம்மளுக்கு ஆட்டம் இது உள்ளதான் அதிகபட்சமாக இருக்குது. சீபோர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 7 8 6 ஓகேங்களா? அதிகபட்சம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சீபோர்டு 9 வச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். இந்த கெஸ்ஸிங் வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி கவனமாக பார்த்துலாருங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 31 17 74. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 27 அதாவது 27 07 39. அதாவது 397 கூட வரலாம் இல்லையா? அதனால் 31 17 74 27 07 39 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்கை கவர் பண்ணியாச்சு. 311747270739 ஓரளவுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து 137 நம்ம நினைக்கிற நம்பர் அடிச்சிருச்சு தான். 3 டிஜிட் தாங்க. 017. ஓகேங்களா? 147. இதில் 1ம் 7ம் காமனான நம்பருங்க. எப்படினாலும் உள்ளே சோடி போட்டு ஒன்றா இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஏசின்னு கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சம் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏன்னா மாத கடைசிக்கு வந்தாச்சு, ரொம்ப தூரம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்த்துக்கிட்டா 167 920 எனி சோல்ட் அவுட் ஆகி தொலைஞ்சிச்சுனாங்க. ஸ்டெப்னி எடுத்து வைக்கணும் இல்லையா? அதனால் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 867 அவ்வளோ நண்பர்களே. 137 017 147 167 920 867 137 017 147 167 9920867 ஓரளவுக்கு நம்ம அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கில் ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். யாருக்கெல்லாம் நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 137 முக்கியமான ஒரு நம்பர். 017 அடுத்து 167 அவ்வளோதாங்க. இந்த கெஸிங் நம்மளுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வருது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. 249 வச்சு இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங்கில் நம்மளுக்கு மறுபடியும் அதே தான். 1 7 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அவ்வளோதான் நண்பர்களே. 173 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அம்பட்டையும் கவர் பண்ணியாச்சு அனைத்தையும். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கான அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது டுடேவாது அடிக்குதா இல்லையான்றதை வெயிட்டிங்கில் பார்ப்போம். ஏ போர்டு 1 சி போர்டு 7
ஒரே டார்ச்சருங்க. போன மாதம்லாம் ஈஸியாக சொல்லி அடித்தோம். அந்த மாதம் ரொம்ப ரேராக இருக்கு. வர வர இவனும் சீட்டிங் பண்ணுறான்னு என்னன்னு தெரியல. இதுதான் நண்பர்களே, ஏ போர்டு 1, சி போர்டு 7. ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.